எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:7 வாசிங்கள். நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, இது அப்படியே நிறுத்துங்க, இது ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வச்சுக்கொள்ளுங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நோவாவுக்கு வெளிப்பாடு இருந்துச்சு. நடக்க போற சம்பவங்களை குறித்து என்ன இருந்தது? வெளிப்பாடு இருந்தது. தேவனிடத்திலிருந்து என்ன செய்தான்? அவன் காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்றான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதாவது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறக்கூடியதான ஒரு வெளிப்பாடு அவனுக்குள்ளே காணப்பட்டது. நோவா நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, ஒரு பாஸ்டர் கிடையாது, ஒரு இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கி ஒரு சர்ச் கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்றைக்கி இருந்த எத்தனை கோடி மக்கள் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது, லட்சக்கணக்கில் இருந்தாங்களா கோடிக்கணக்கில் இருந்தாங்களான்னு நமக்கு தெரியாது. அன்னைக்கு இருந்தவர்களுள் அவன் ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. என்ன வெளிப்பாடு இருந்துச்சுன்னா, தற்காலத்தில் காணாதவைகளை தேவ எச்சரிப்பு பெற்று, அவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. முதலாவதாக நாம் வரப்போகிற அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மனுஷகுமாரன் வரும்போதும் இதே மாதிரி காரியங்கள் தான் நடக்க போகிறது. நம்முடைய குடும்பம் அதில் தப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ நோவா கிட்ட சொன்ன மாதிரி தான் நம்மகிட்டையும் சொல்லியிருக்கிறார், உன்னையும் உன் குடும்பத்தை என்ன செய்ய விரும்புகிறேன்? காப்பாற்ற விரும்புகிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அது கர்த்தர் சொன்னது. இதே தான் நோவா கிட்டையும் சொன்னார், நீயும் உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்து நான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். ரெண்டும் ஒன்று தான். அங்கே ரட்சிப்பேன், இங்கே காப்பாற்றுவேன்னு சொன்னார். ஆனால் நோவா அந்த ரட்சிப்புக்கு, அந்த காப்பாற்றக்கூடியதான சூழ்நிலைக்கு, தன் குடும்பத்தை காப்பாற்றியதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. அவன் நீதிமானாக இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. என்ன நீதிமானாக இருந்தான்? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நீதிமான் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சிகரெட் பிடிக்காமல் இருந்தான் நீதிமான், குடிக்காமல் இருந்தான் அவன் நீதிமான், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு. நமக்கு இந்த சன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் தெரியாது. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ சன்மார்கள் உலகத்தில் இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் குடிக்காதவங்க இருக்காங்க, சிகரெட் பிடிக்காதவங்க இருக்காங்க, உண்மையாக இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நீதிமான்களான்னு கேட்டால் நீதிமான்கள் சன்மார்க்கர். யார் நீதிமான்? அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டவன் தான் நீதிமான். அப்படிதான் வசனம் சொல்லுது. இப்போ நோவா அன்னைக்கு இருந்தவர்களுக்குள் அவன் நீதிமானாக இருந்தான் அப்படின்னா அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு ஆபிரகாமுக்கு இருக்கு. அப்போ நோவா ஏன் நீதிமானாக இருந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வசனம் சொல்லுது, அவன் காணாதவைகளை தேவ எச்சரிப்பு பெற்று. அவன் எப்படின்னா விசுவாசத்தினால. அதான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் நிறைய தேவ எச்சரிப்பு பெறுறீங்க, சபையில் வாரம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஒரு வாரம் முழுக்க வருகையை பற்றின விஷயங்கள் சொல்கிறாங்க. எத்தனை பேருக்கு அது தேவ எச்சரிப்பாக இருக்கிறது? எத்தனை பேர் நம்ம இதை எச்சரிப்பாக எடுத்துக்கொள்கிறோம்? இதை நம்ம செய்தியாக கேட்டுவிட்டு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நடக்கிற சம்பவங்களை செய்தியாக கேட்டுவிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. எத்தனை பேர் அதை ஆண்டவர்கிட்ட வரக்கூடிய எச்சரிப்பு அப்படின்னு எடுக்கிறோம்? இப்போ நோவா காலத்திலேயே பாருங்க, இப்போ இது இந்த ஒரு வெளிப்பாடு ஒருத்தனுக்கு இருந்துச்சு. அதே காலத்தில் இன்னொரு கூட்டம் இருந்துச்சு. வாசிங்க, அவங்களை குறித்து வாசிங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுரு 3:20 வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 3:20. அந்த ஆவிகள் நல்ல கவனிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் ஏறக்குறைய ஒரு 100 வருஷம் ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். எதுல கீழ்ப்படியாமல் போனவைகள்? கீழ்ப்படியாமல் போனவைகள் சிலராகிய 8 பேர் மாத்திரம் பேழைக்குள் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிதலோடு கூட பிரவேசித்தார்கள். அவங்க கீழ்ப்படிதலால பிரவேசிச்சாங்க. ஒரு குரூப் கீழ்ப்படியாமையே இருந்துச்சு. நம்ம நோவாவை நீதிமானா பார்க்குறோம், தேவ எச்சரிப்பு பெற்றான். எல்லாருக்கும் அந்த எச்சரிப்பு அன்னைக்கு இருந்திருக்குது. ஆனால் நோவாவுக்கு அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் இருக்கிறது. இப்போ சபை இருக்குது, சபைக்கு இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் நீதிமானா இருக்கிறபடினாலே, இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டபடினாலே உங்களை கொண்டாந்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறாரு. எத்தனை பேர் இந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிறீர்கள்? அதான் கேள்வி. இன்னைக்கு எச்சரிப்புக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ஒரு குரூப்புக்கு தான் இருக்கு. அன்னைக்கு ஒருத்தனுக்கு தான் இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு சின்ன குரூப்புக்கு தான் இருக்கு. ஒரு சபையில் பேசும்போது இந்த விதமாக சொன்னோம், அன்னைக்கு நோவா பேழைக்குள்ள 8 பேர் போனாங்க, இன்னைக்கு ஒரு சர்ச்சிலேருந்து 8 பேர் போயிட்டாங்கனால பெரிய விஷயம் தானே. அந்த போதகருக்கு கோவம் வந்துருச்சு. அதென்ன எங்கள் சர்ச்சை பார்த்து 8 பேர் போவாங்கன்றீங்க? எங்கள் சர்ச்சில் எல்லாரும் போவாங்க. எல்லாரும் போகணுங்கிறது ஆசை, எல்லாரும் போகணும் தான் ஆசை. இப்போ பாஸ்டர் சொல்லும் போது என்ன சொன்னாங்க? எரியிற வீட்டில் விடுங்கிறது மிச்சம்னாங்க. ஆக்சுவலாக நாம் என்ன விரும்புகிறோம்? வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் காப்பாற்ற தான் விரும்புகிறோம்.
எரியது எரியட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கல. எவ்வளோ முடியுமோ அவளை காப்பாற்ற நினைக்கிறோம். எல்லாத்தையும் காப்பாற்றணுங்கிறது ஆசை. ஏதோ ஒன்றையாவது அதுல இருந்து கொஞ்சத்தையாவது காப்பாற்றிடலாம். ஆனால் வேதம் சொல்லுது, இன்னைக்கு காப்பாற்றப்பட்டு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இங்கே வந்து உட்கார வச்ச உங்களுக்கு தான் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வருகை என்பது சபைக்குத்தான் கொடுக்கப்படுகிறது, புறஜாதியாருக்காக அல்ல. புறஜாதியாரிலிருந்து மீட்கப்பட்ட நமக்கு அன்னைக்கு அவர்களுக்கு நோவாவுக்கு கிடைத்த எச்சரிப்பு நமக்கும் இன்னைக்கு கிடைக்குது. ஆனால் எத்தனை பேர் உணர்கிறோம் அல்லது எத்தனை பேர் அதற்கு கீழ்ப்படுகிறோம்? இன்னைக்கு கீழ்ப்படிதல் இல்லாதது தான் முதல் பிரச்சனையே. இப்போ வசனம் வருது, இப்போ இங்கே வசனத்துக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 5 நாள் இங்கே நம்ம 3-4 நாள் பேசியிருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, இங்கே வரவங்க அத்தனை பேருமே ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் கீழ்ப்படுகிறோமா என்பதுதான் முதல் கேள்வி. அவ்வளோதான். அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதலுடைய இருதயமே இல்லை சபைக்கு. வசனத்தை சொன்னோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த அவன் இப்போ நோவா என்ன பண்ணியிருப்பான், பிரசங்கம் பண்ணியிருப்பான், நீங்க சொல்லியிருப்பான் உலகம் அழிய போது எல்லாம் சொல்லியிருப்பான். ஆனால் சொல்லும் பொழுது இவர்களுக்குள் என்ன இருந்துச்சு, ஒரு கீழ்ப்படியாமை. அதெல்லாம் நடக்காதுங்க, அப்படிலாம் இருக்காதுங்க அப்படிங்கிறதான ஒரு சுபாவம். அதே தான் இன்னைக்கும் சபைக்குள்ள இருக்குது. வசனம் இருக்கு, ஆண்டவர் சொன்னது நடக்குங்கிற எண்ணம் இருக்கு, ஆனால் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? நாம் ஒரு விஷயம் சொல்றோம், இப்போ இந்த இதுக்குள்ள நீங்க வருகையில் பிரவேசிக்கணும்னா இப்படி இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தனை கேள்வி? ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஃப்ளைட்டில் ஏற வரீங்க, அவங்க செக்யூரிட்டி செக்கில் என்னென்னமோ சொல்கிறாங்க, அத்தனைக்கு நீங்கள் கீழ்படுறீங்களா இல்லையா? பெல்ட்டை கழட்டுங்கிறாங்க, கழட்டுறீங்களா இல்லையா? கழட்டுறீங்க தானே? ஷூவை கழட்டுங்க, கழட்டுறீங்க. உங்களை மொத்த பாக்கெட்டில் இருக்கிறது எடுத்து வைக்க சொல்கிறாங்க, வைக்கிறீங்க. நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்களா, நான் காசு கொடுத்து ஃப்ளைட்டில் போகிறேன், நீ என்ன இவ்வளோ செக் பண்ணுற, நான் கொடுக்குற சம்பளத்தில் தான் நீயே நிற்கிற, முடியுமான்னு கேட்க முடியுமா? அவரை பார்த்தோன்னே பயபக்தி உங்களுக்கு வருதா இல்லையா? ஆமா தானே? அவர் கடைசி வரைக்கும் என்ன சொன்னார், அப்படியே திருப்தி இல்லாமல் ஒரு ரூமுக்கு கூட்டு போனால் அங்கேயும் போகிறோம்ல, அங்கே கூட்டு போயிட்டு எப்படி செக் பண்ணாலும் ஒத்துக்கிறோம் தானே? அவ்வளோ கீழ்ப்படிதல் இருக்குல்ல. இங்கே ஒரு சும்மா சொல்லி பாருங்க, கொஞ்சம் முடிய பார்த்து வெட்டுங்க பிரதர், கலர் அடிச்சிருங்க, யா அதனால் என்ன கேள்வி கேட்குறா? சபையில் இந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. இந்த முக்காடு ஏன் போட வேண்டும்? அது முக்காடு என்பது என்ன உபதேசம்? யோசிச்சு பாருங்க, அந்த உபதேசம் சரியா தப்பா இல்லை போடணுமா போட வேணாமாங்கிறதுலாம் வேற விஷயம். அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் வரல. எங்க அந்த காலத்தில் ஊழியக்காரங்க இருக்கும்போது ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து அசிஸ்டண்ட்டாக வருவாங்க. வந்த உடனே பாஸ்டர் சொல்வார், போய் அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணுப்பாரு. இவர் சீசன் ஆகி பரலோகத்துக்கு வரத்துக்கும் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டால் என்ன ஆகும்? நான் உங்ககிட்ட பைபிள் படிக்க வந்தேன், நீங்கள் என்ன துணி துவச்சி போட சொல்கிறீங்க, தண்ணி எடுக்க சொல்கிறீங்க. எனக்கு ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார், சீஷத்துவம் ஆகணும்னா முதல்ல என்ன செய்யணும் தெரியுமான்னு கேட்டார். என்ன செய்யணும்னு கேட்டேன், காரை கழுவணும்னு சொன்னார். நான் நினச்சேன், கார் கழுவுறதுக்கும் சீஷத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சீஷத்துவம் வேறு, நம்ம சீஷத்துவம்னா என்ன நினைக்கிறோம், இயேசுவோடையே கூடவே போய் எல்லார் வீட்லையும் சாப்பிட்டு 12 மீதம் நிறைய அப்பத்தை எடுத்து அப்புறம் அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கேயும் போய் அவரோட படுத்து அவரோட தூங்கி எழுந்திரிச்சு வரங்களை பெற்று அற்புத அடையாளங்களை செய்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்ட்டு போகணும். இதான நமக்கு சீஷத்துவம். ஆனால் இவர் சொல்கிறாரு, நீ போய் என்ன செய்ய, காரை கழுவுனாரு. காரை கழுவுறதுக்கும் சீஷத்துவத்துக்கும் என்னன்னும் போது அவர் சொன்னார், அந்த காரை கழுவும் போது தான் உன் பெருமை உடையும்னாரு. அதே வார்த்தை சொன்னார், உன் காரை கழுவும் போது தான் உன் பெருமை உடையும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தை சொல்லி பாருங்கள், உடனடியாக ஒரு ஒரு எதிர்ப்பு அல்லது ஒரு எதிர்கேள்வி. ஏன் செய்யணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். சில நேரங்களிலே நான் சொல்வேன், பரிசுத்தவான்கள் சொல்வது நமக்கு புரியாது, அவங்க சொல்றது நமக்கு என்ன செய்யாது, புரியாது. ஆனால் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இப்படித்தான் இருந்துச்சு 2000 வருஷமா சர்ச்சு. இந்த கடைசி கால சபை இருக்குதுல்ல, இந்த 7வது சபைக்கு என்ன பேர் தெரியுமா? பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7வது சபைக்கு என்ன பேர் தெரியுமா? லவோதிக்கேன்னு சொல்லுவாங்க. லவோதிக்கேன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கிரீக்ல மக்களின் நீதியா, பீப்புள்ஸ் லிபர்ட்டி, மக்களின் உரிமை, பீப்புள்ஸ் லிபர்ட்டி. அதாவது மக்கள் எப்படி இருப்பாங்களாம், உரிமைக்காக, தங்களுடைய காரியங்களுக்காக, விடுதலைக்காக போராடக்கூடிய சுபாவம் இருக்குமா. ரிபலிங் ஸ்பிரிட், அதுக்கு பேர் என்னது? நீங்க கரெக்டா பாருங்க, இந்த 18th செஞ்சுரி முடியறதுலேருந்து உலகம் முழுக்க இந்த சீர்திருத்தம்ங்கிற பேர்ல ரிபலிங் ஸ்பிரிட் வரும். அது அப்படியே வெளியே வந்துருச்சு. இப்போ எங்க வந்துருச்சு? சபைக்குள்ளேயே வந்துருச்சு. எதை சொன்னாலும் ஒரு எதிர்கேள்வி, எதை சொன்னாலும் ஏன், எப்படி. இப்போ நம்ம என்ன சொல்றோம், அப்படி கேட்கறது தான் நாலேஜ், அப்படி கேட்கறது தான் அறிவுபூர்வமானது. அப்படி கேட்கா விட்டால் மந்த மாதிரி அவங்க நம்ம சொல்றோம், அப்படியே மந்த மாதிரி போறீங்களே, அது அவர் சொல்றது சரியா தப்பான்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்களே.
பல நேரங்களில் இயேசு சொன்ன விஷயங்கள் சீஷர்களுக்கு புரியவில்லைன்னு இருக்கு. அது சீஷர்கள் என்ன செய்யல, புரியவில்லை. அவன் சொல்லிட்டு போனோம்ல, என்ன நான் பாட்டு ஒழுங்கா மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், நீ பாட்டுன்னு வந்தீரு, நீர் பாட்டுன்னு விதை விதைக்கணும், அப்புறம் நல்ல நிலம், அந்த நிலம் எந்த நிலங்கிறது எங்களுக்கு புரியவில்லையே. அவர் சொல்றாரு, பரிசேயர் ஏரோது என்கிறதான புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உடனே இவன் சொல்றான், அப்பம் கொண்டு வராத பத்தி தான் பேசுறாரோ. நம்ம இன்னைக்கு சாப்பாடு அவர் எவ்வளவு டாப்ல பேசுறாரு, எவ்வளவு லோல யோசிக்கிறான் பாருங்க இல்லையா. அவர் அதை சொல்றாரு, இவன் சொல்றான் ஒருவேளை நம்ம சாப்பாடு கொண்டு வந்து நினைக்கிறாரு. அவரே அதையும் கண்டுபிடிச்சிடறாரு. அவர் சொல்றாரு, ஏன்னா எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டோம், 5000 பேருக்கு போட்டோம், 7000 4000 பேருக்கு போட்டோம், என்ன பேசி தொலைறீங்க, நான் சொல்றது வேற விஷயம். இப்போ அவன் என்ன சொல்லணும், இப்படிலாம் பேசினா எனக்கு ஒத்து வராது, புரியுற மாதிரி பேசுங்க, சும்மா நீ அப்படின்னா கிடையாது. அவன் போய் கேட்கறான், எனக்கு விளக்கி சொல்லுங்க. இன்னைக்கு சபை ரிபலிங் ஸ்பிரிட்ல இருக்கு. எதை சொன்னாலும் ஒரு எதிர்ப்பு, கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமையினுடைய சுபாவம் இன்னைக்கு என்ன செய்யுது, எல்லாருக்கும் வருகிறது, சபைக்குள்ள வருது. அது எந்த அளவில் வருதுன்னு கேட்டீங்கன்னா, உபதேசத்தையும் தாண்டி. உபதேசத்தை சொன்னா கேட்கக்கூடிய மனநிலை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. இது அப்படியே எங்க வருது, வீட்டுக்கும் வருது. பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, என் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டேங்குது, எனக்கு கீழ்ப்படியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும் போது பாஸ்டருக்கு என்ன தோணும், நீ முதல்ல கீழ்ப்படிஞ்சா தானே உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியும். பாஸ்டருக்கு என்ன தோணும், ஆனா அப்படி சொல்ல மாட்டாரு. பொதுவாக நான் சொல்றேன், அவர் சொல்லுவாரு, முதல்ல நீயே கீழ்ப்படிய மாட்டேங்கிற, சோத்திர ஆண்டவரே இந்த சகோதரி ஆசீர்வதிங்கப்பா, இது சொன்ன பேச்சை கேட்க மாட்டேது ஆண்டவரே, அந்த பிள்ளையை உள்ளுக்குள்ள ஒன்று ஓடும், வெளியே ஒன்று ஓடும். ஏன், நம்ம முதல்ல கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா தானே நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியும். நாம வேதத்துக்கு நேசிச்சா தானே நம்ம பிள்ளைகள் நேசிக்கும். அதனால தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, உன் பிள்ளைகள் காதுபட வாசி வாசியே நீங்க சாட்சியாய் நின்னா தான் உங்கள் பிள்ளை சாட்சியாய் நிற்கும். இன்னைக்கு நாம போகும்போதே என்ன செய்யறோம், போகும்போதே ஊழியக்காரனை கமெண்ட் அடிச்சுக்கிட்டு போறோம், ஊழியங்களை கமெண்ட் அடிச்சுக்கிட்டு போறோம், எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே போறோம். இல்லை என்ன பாருங்க, உடனடியாக அப்படி திரும்பிட்டா எப்படி, எக்காலம் ஊதும் போது குழந்தை அழுதுன்னா நீங்க யாருமே வருகையில் போக மாட்டீங்க. ஏன்னா அது மொத்தமே ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுதுதான் ஊத போகுது. குழந்தைய பார்த்து திரும்பத்துக்குள்ள வருகை வந்துட்டு போயிடும். கவனிங்க, நீங்க கார்ல போகும்போது, வீட்டில் போகும்போது பிள்ளைங்க எதிரில் ஊழியக்காரங்களை கமெண்ட் அடிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டே போறீங்க. இப்போ பிள்ளை என்ன செய்யும், அடுத்த ஜென்ரேஷன்ல உங்களை கமெண்ட் அடிக்க போகுது, அல்லது அடுத்த ஜென்ரேஷன்ல வரக்கூடிய ஊழியக்காரனை கமெண்ட் அடிக்க போகுது. நீங்கள் என்ன சொல்லி கொடுத்து விட்டு போகிறீர்கள், நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் என் பிள்ளை இருக்கும். ஆண்டவர் அழகா சொல்வாரு ஆபிரகாமை குறித்து. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லும்போது சொல்வாரு, என் தாசனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு, அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 26 இல்லை 25, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். நல்லா கவனிங்க. இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கிறாரு, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. இப்ப அவர் கர்த்தருக்கு ஆபிரகாம் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன இருக்குது, நான் சொல்லி கொடுத்தா ஆபிரகாம் என்ன செய்வான், என் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிவான். அதுக்கு முன்னாடி 4ஆம் வசனம் தான் வாசிச்சோம் இல்லையா. ஒரே ஒரு நிமிஷம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும், நல்லா கவனிங்க, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இப்ப ஆபிரகாம் மேல கர்த்தருக்கு என்ன இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதான் அவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வான், சொல்லி கொடுத்துருவான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. 26:4 என்ன வாசிச்சோம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் கை கொண்டபடியால். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாங்க, நிறைவேற்றிட்டான். நான் அவனுக்கு சொல்லி கொடுப்பேன், அவன் கீழ்ப்படிவான். இப்ப அவன் கீழ்ப்படிஞ்சா அவன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பான்னு கர்த்தருக்கு அவன் மேல் நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப அவன் போகும்போது ஈசாக்கை அதே மாதிரி உருவாக்கி வச்சுட்டு போயிட்டான். அப்ப நாம எப்படி கீழ்ப்படிறோமோ அப்படித்தான் நம்ம சந்ததி இருக்கும்.
நாம கீழ்ப்படிய மாட்டோம், ஆனா பிள்ளைகள் கீழ்ப்படியணும். நாம சர்ச்சுக்கு ஒழுங்கா வரமாட்டோம், ஆனா பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். நாம கர்த்தருக்கு பயப்பட மாட்டோம், ஆனா பிள்ளைகள் நமக்கு பயப்படணும். எப்படி இருக்கும்? இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இங்க. இன்னைக்கு நோவாவை 100 வருஷம் நோவா சொல்றார், பேழையை கட்டுறார். இப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார் யோசிச்சு பாருங்க. பசங்கிட்ட சொல்லும் போது, ஒவ்வொரு பையனும் உள்ள போகும்போது மருமகளோட உள்ள போறான். நோவா மருமகளோட போறார், 3 மருமக. அப்ப எல்லாம் கல்யாண வயசு, கல்யாணம் ஆன பசங்க. 100 வருஷம் இந்த பசங்களுக்கு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு? காணாதவைகளை, அழிவு வரப்போகுதுப்பா, உலகம் அழிய போகுது, தண்ணியில் அழிய போகுது. இந்த நோவா சொன்னதை அவன் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிஞ்சு நின்னா பாருங்க. இன்னைக்கு இருக்க முடியுமா உங்களால? இன்னைக்கு சர்ச்சில் நீங்க ஒரு விஷன் சொல்லி பாருங்க, முதல்ல உங்க வீட்டில் கேட்பாங்களா? உங்க வீட்டில் இருக்கிறவங்க அதை கேள்விப்படுவாங்களா? அப்போ நோவா கீழ்ப்படிந்ததுனால யார் கீழ்ப்படிஞ்சாங்க? அவன் வீட்டாரும் கீழ்ப்படிந்தார்கள். அதான் இங்க ரொம்ப முக்கியம். நோவா பேழையை உண்டு பண்ணினுடைய முதல் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? முதல் பேசிக் என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான். அன்னைக்கு ஒரு உலகமே கீழ்ப்படியாம இருந்துச்சு, அவன் கீழ்ப்படிந்தான் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு நாம எந்த இடத்துல இருக்கிறோம்னு பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட், நான் கீழ்ப்படுகிறவனாய் காணப்படணும். எதுக்கு கீழ்ப்படினோம்? பைபிள் கொடுக்குற எச்சரிப்புக்கு, சபையில் கொடுக்குற எச்சரிப்புக்கு. சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், உங்ககிட்ட வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. எத்தனை பேர் அதுக்கு கீழ்ப்படுறீங்க? இங்கே விட்டுருங்க, நாங்கள் சொல்றதை விடுங்க. உங்ககிட்டயே கர்த்தர் பேசுறாரு தானே? எவ்வளோ அசட்டை பண்ணுறோம். நம்மகிட்ட சொல்லுவாங்க, பிரச்சனையெல்லாம் வந்து ப்ராப்ளம் வந்துடும். அப்போ வந்து சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டே எனக்கு ஆண்டவர் இதை பற்றி சொன்னார், அப்பவே எனக்கு உணர்த்தினாரு. ஏன் செய்யல? ஏன் அதை நீங்க கீழ்ப்படியில? அங்கிருந்து இங்க வந்துருவாங்க, இங்க பயங்கர பிரச்சனையாயிரும். பிரச்சனையான பிறகு சொல்லுவாங்க, அப்பவே ஆண்டவர் என்ன போவேனான்னு சொன்னாரு, அப்புறம் ஏன் வந்தீங்க? அப்புறம் இங்கிருந்து சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரனுடைய காரியம் நடந்துச்சு. அவர் ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் என்கிட்ட சொன்னார், ஆண்டவர்கிட்ட போகணும் பிரதர், இந்த மாதிரி நான் அந்த வேலைக்கு போகணும், எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்லாம் சொன்னார். ஆனால் அன்னைக்கு அவருக்கு வேத பகுதி எடுத்து வாசிக்கும் போது போக வேணான்னு வருது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், நீ இந்த ஊரில் தங்கி இருன்னு சொன்னார். அதுவும் அதை வாசிக்கும் போது அதையும் சொல்கிறோம், அந்த இந்த மாதிரி வருது அப்படின்னு. அவரே ஆண்டவரின் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவார் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டார். போன இடத்துல ஒன்றும் ஆகலை. அப்புறம் ஃபோன் பண்ணி, பிரதர் நான் திருப்பி வந்துடலான் இருக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறது? நான் என்ன நினைக்கிறது அதில்? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே இருக்க சொல்லுங்கிறார். இப்போ அங்கே இருக்க முடியாது பாருங்க, அங்கே பிரச்சனை. இப்போ சொல்கிறாரு, இங்கே இருக்கவே முடியாது. போக வேணான்னு சொன்ன போது போயாச்சு, இருக்க வேணான்னு இருன்னு சொல்லும் போது இருக்கிறதில்ல. ரெண்டு பேருமே கீழ்ப்படியாமை. கானானுக்குள்ளே போக வேணான்னு போன்னு சொல்லும் போது இவங்க என்ன செய்யல? போகலை. அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் உள்ளே போக முடியாது, செத்து போவோம். இப்போ ஆண்டவர் சொன்னார், சரி ஓகே, சுற்றி வாங்க, ஒரு 40 வருஷம் வாங்க, அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இப்போல்லாம் 40 வருஷம்லாம் முடியாது, நான் இப்போவே போகிறேன். போன்னு சொல்லும் போது போகாததும் கீழ்ப்படியாமை, போக வேணான்னு சொல்லும் போது போகிறதும் கீழ்ப்படியாமை. இதுதான் இன்றைக்கும் நடக்குது. நாம் விரும்புறத அங்கே நடக்கலைன்னா நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டே இருக்கிறோம். முதலாவதாக நோவாவுக்குள் இருந்தது மிக முக்கியமானது, தேவ எச்சரிப்பை பெற்று அவன் கீழ்ப்படிந்தவனாகி. அன்னைக்கு இருந்தவர்கள் அத்தனை பேரும் எப்படி இருந்தாங்களா? கீழ்ப்படியாமை. இரண்டாவது வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க, திருப்பி வாசிங்க. நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. அடுத்து என்ன ஆயிட்டான் அவன்? பயபக்தி உள்ளவனாயிட்டான். அதை கேட்டவன அவனுக்கு என்ன வந்துருச்சு? பயமும் பக்தியும் வந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு வருமா பயம்? வருமா? வரவே வராது. நோவா காலத்தில் முதல் கூட்டம், நோவா வந்து தேவ எச்சரிப்பை பெற்ற போது அவன் கீழ்ப்படிந்தவனானான். ஆனால் அன்னைக்கு உள்ளவங்க எப்படி இருந்தாங்க? கீழ்ப்படியாதவர்களாக இருந்தாங்க. இவன் இப்போ எப்படி ஆயிட்டான்? கேட்ட உடனே எப்படி ஆயிட்டான்? பயபக்தி உள்ளவன் ஆயிட்டான். ஆனால் ஜனங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? வாசிங்க, மத்திய 24:37 வாசிங்க. 37:38 மத்தியையும் கொஞ்சம் வேகமாக. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அவங்க எப்படி இருந்தாங்க? உணராது. இவன் எப்படி இருந்தான்? இதான் இரண்டாவது காரியம். இன்னைக்கு நமக்கு பயபக்தி இருக்குதா, உணர்வில்லாத இருதயம் இருக்கா? இதான் கேள்வி. இன்னைக்கு கேட்கும் போது ஒரு பயம் வருது இல்ல? செய்தி கேட்கும் போது பயம் வருது, நியூஸ் பார்க்கும் போது ஒரு பயம் வருது. இப்போ பாருங்க, நீங்க எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியாது.
நேற்று ஒரு விஷயத்தை இங்கே நம்ம பேசணும். அதை இந்த 3 நாட்கள் 4 நாட்களாக பேசணும். அது ஒரு வேர்டு ஒன்று நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியாது. இந்த கொரோனா வந்து நமக்கு முன்னாடி செஞ்சு பார்த்த ஒரு ட்ராமா மாதிரி ரிகல்சர் மாதிரி பண்ணி பார்த்தாங்க. இதோடைய ஒரிஜினல் இன்மேட் தான் வரப்போகுது. இதே வேர்டை இன்னைக்கு பர்டிகுலர் வேர்டை யார் யூஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபைசர்னு ஒரு இது போட்டிங்கல்ல, நீங்கள் எல்லாரும் வேக்சின் போட்டிங்கல்ல, அதோடைய சிஇஓ பேசியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, கொரோனா வந்து நமக்கு ஒரு ரிகல்சர் மாதிரி, இதுக்கப்புறம் தான் இதோட பெருசானது வரும்போது நம்ம ஃபைசருக்கு இன்னொரு பெரிய காலம் நமக்கு இருக்கிறது, நல்லா சம்பாதிக்க போகிறோம்னு சொல்கிறார். அதுக்கு கொரோனா வந்து நமக்கு ரிகல்சர் பண்ண மாதிரி பண்ணி பார்த்தோன்னு சொல்கிறார். த சேம் காரியம். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? நியாயமாக என்ன வரணும்? ஒரு பயம் வரணும். ஒரு ஆண்டவர் பயம்னா நான் சொல்கிறது உலக பயம் இல்லை, தேவன் மேலே ஒரு பயம் வரணும். ஐயோ, ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் நடக்குதே, நம்ம ஆயத்தப்படணுமே, குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணுமே அப்படிங்கிறதான ஒரு பயபக்தி வரணும். ஆனால் இங்கே என்ன வருது? உணர்வில்லாத இருதயம் தான் வருது. கேட்குற வரைக்கும் இருக்கு, கேட்டு முடிச்சுட்டு போங்க, அவ்வளோதான். திருப்பி அந்த உணர்வில்லாத ஒரு இருதயம், வேலை முடிஞ்சு. கேட்குற வரைக்கும் இன்னைக்கு இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வசனத்தை உட்கொண்டு தேவனுக்கு பயபக்தி உள்ளவனா மாறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற போறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சொல்ல போறீங்க, குடும்ப ஜெபம் ஆரம்பிக்க போறீங்க, இப்படிலாம் நடக்க போகுதுப்பா, நம்ம தப்பிச்சுக்கணும். ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்கு என்ன சொல். இப்போ பாருங்க, சோதம்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சோதமே அழிய போகுது, மொத்தம் எரிய போகுதுன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தான். பார்த்தீங்களா எவ்வளவு கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனும் சொல்றான், வேற யாரையாவது கூப்பிடணுமாப்பா. இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய வேகம் யாருக்கு இல்ல? பெறவனுக்கு இல்ல. பாருங்க, நியாயமா யாருக்கு இருக்கணும்? பெறவனுக்கு தான் இருக்கணும். வீடு எரிய போதுன்னா பெறவனுக்கு தானே இருக்கணும் அந்த வேகம். இன்னைக்கு அவனுக்கு அந்த வேகமே இல்லை. இவன் சொல்றான், அவர்கள் தாமதிக்கிறதை தூதர்கள் கண்டு. அவன் டென்ஷன் ஆகிறான், எங்களுக்கு டைம் முடிய போதுடா, காலைக்குள்ள இதை எரிச்சு போட்டு நாங்கள் வெளியே போனோம். இவன் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்பனா யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்க போது அவனுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சோதோமில் நடைபெற்றது போலவும் நடக்கும், நோவா காலத்தில் நடைபெற்றது போலவும் நடக்கும். இன்னைக்கு இந்த உணர்வு இல்லாத இருதயம் ரெண்டாவது ரொம்ப முக்கியம். நீங்கள் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கணும்னு வேதம் விரும்புது. ஆனால் நான் இருக்கிறதா உணர்வு இல்லாத இருதயம். இப்போ உங்களுக்கு நம்மளுமே ஒரு 90% அப்படித்தான் இருக்கிறோம். என்ன உணர்வு இருக்கு? செய்தி கேட்குறோம், எல்லாம் நடக்கிறோம். இப்போ அடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? ஆக்சுவலாக போய் இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும், இந்த செய்தி எல்லாம் போட்டு முடிஞ்சிட்டோம், அடுத்த வாரத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? திருப்பி அதே தான். ஊர் பக்கத்தில் ரப்பர் தோட்டம் வாங்கணும், ஒரு வீடை கட்டிடணும், சாக்கிறதுக்குள்ள ஒரு வீடை பார்த்தணும், பிள்ளையை அங்கே படிக்க வச்சிடணும், கடனை உடனே வாங்கியாவது பிள்ளையை இன்ஜினியர் ஆக்கிடணும், டாக்டர் ஆக்கிடணும். அதானே இருக்கு எண்ணம். உங்களுக்கு என்னைக்காவது பிள்ளைய பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இருந்துச்சா? பிள்ளைய பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இல்லாத ஆவிக்குரிய கூட்டம் இப்பதான் இருக்குது. என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்படி இருந்தா நீங்க உங்க ஆலயத்துக்கு வர நாளை உங்க பிள்ளைய எங்க அனுப்ப மாட்டீங்க? டியூஷனுக்கு அனுப்ப மாட்டீங்க தானே? உங்க பிள்ளைய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. உங்க பிள்ளைக்கு வந்து அட்மிட் பண்ணுங்க, இன்னைக்குள்ள இந்த இன்ஜெக்ஷன் போடணும், ட்ரிப்ஸ் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுவீங்களா? நீ டியூஷன் போ, முதல்ல முடிச்சுடு, நான் சாயங்காலமாக உன்னை கூட்டின்னு போறேன்னு சொல்லுவீங்க? அப்போ மட்டும் தூக்கிட்டு ஓடுறீங்க இல்லை? உங்க பிள்ளையோட சரீரத்தை காப்பாற்றும் போது உங்களுக்கு படிப்பு அவசியப்படலை, எதுவும் அவசியப்படலை, அது உயிரை காப்பாற்றணுங்கிற வேகம் இருக்குல்ல, அதை விட சீரியஸான இடத்துல உலகம் இருக்கு இன்னைக்கு. வருகைக்கான காரியங்கள் நான் திருப்பி சொல்றேன், வருக வருது சொல்றது உங்களுக்கு கேட்டு 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 ரொம்ப கேஷுவல் ஆகிட்டே இருக்குது. அதுதான் உணர்வில்லாத இருதயத்துக்குள்ள வரீங்க நீங்க. இப்படிதான் சொல்றாரு, சடுதியா ஒரு நாள் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் நடக்காது. அதுக்கப்புறம் போய் கதவை தட்டினாலும் திறக்காது, அழுதாலும் திறக்காது. இப்ப யோசிச்சு பாருங்க, 100 வருஷம் பேழையை கட்டுறான் நோவா. கட்டும் போது அன்னைக்கு அந்த ஜனங்கள்லாம் என்ன பேசியிருப்பாங்க நோவாவை? பைத்தியக்காரன், சும்மா உட்காந்து வேலை வெட்டி இல்லாம ஊழ உலகம் அழிய போதுங்கிறான், அந்த வேலை சொல்றான். அதை விட்டுட்டு அவனும் கெடுத்து அவன் பிள்ளைகளையும் கெடுத்து எல்லாம் சேர்ந்து பேழையை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. போகும்போது வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? ஏன்டா நீ தான் கெடுத்த, உன் பிள்ளைகளையும் கெடுத்துட்டியா? அப்படித்தானே கேட்டிருப்பான். உன் பிள்ளைகளையும் கெடுத்துட்டியா? அவனும் உட்காந்து பேழையை தான் கட்டிக்கிட்டு இருக்கானா? பசங்களை பார்த்து கேட்டிருப்பாங்க. அன்னைக்குள்ள வாலியோ பசங்க அந்த பசங்களை பார்த்து என்ன கேட்டிருப்பான்? ஏன்னா உங்க அப்பா தான் சொல்றாரு, உனக்கு அறிவு இல்லையா? என்னடா அவ்வளோ பெரிய காயின் கோட்டை கட்டி எத்தனை பேர் போய் பாடுறா, உள்ளுக்குள்ள பாடுறா, நாதஸ்வரமோ அதுவும் வாசி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சு போய் பாரு. அன்னைக்கு அங்குள்ள வசனம் சொல்லுது, மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. அவங்க போய் அப்படி நடக்குது, உலகத்தை பார்க்காம விட்டுட்டு உங்க அப்பா கூட உட்காந்து பேழையை கட்டிக்கிட்டு இருக்கிறிய. இதுதான் அன்னைக்கு இருந்திருக்கும் கேள்வி. இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு அதான் பிரச்சனை, இன்னைக்கு நமக்கும் அதான் பிரச்சனை. இப்போ நம்ம பசங்களை நோவா பேழையை வச்சு கட்ட யூஸ் பண்ண மாதிரி உங்களால் இன்னைக்கு கட்ட முடியுதா? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவங்க பசங்களை யூஸ் பண்ண முடியுதா?
ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளை யூஸ் பண்ண முடியுதா? ஆவிக்குரியவர்கள் நீங்கள் ஸ்பிரிச்சுவலா உங்க பிள்ளை யூஸ் பண்றீங்களா? முதல்ல நீங்களே பேழையை கட்டாத குரூப். அவன் தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினான். இன்னைக்கு நீங்க ஸ்பிரிச்சுவலி உங்களுடைய பேழையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி டு மீட் த சேவியர்? அதான் கேள்வி. நீங்கள் இன்னும் ரெடி ஆகல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது என்ன? வாரத்துக்கு ஒரு நாள் வந்துடும், செய்ய வேண்டிய கடமைகள் கொஞ்சம் இருக்கு, அதை செஞ்சு முடிச்சிடணும், வீட்டுக்கு போயிடணும், அவ்வளவுதான். அத்தோட 6 நாள் ஓடுறீங்க. கேட்டா நீங்கள் அறிவாளி என்கிறீர்கள். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறவனை முட்டாள் என்கிறீர்கள். திருப்பியும் சொல்றேன், ஒரு நாள் வரும், நீங்கள் அத்தனை பேரும் ரெக்ரெட் பண்ற காலம் ஒன்று வரும். சொல்லப்பட்டதை இழந்து விட்டோமே என்று நீங்கள் வருத்தப்படுகிற காலம் ஒன்று வரும். உலகத்தான் உணராது இருக்கிறான நியாயம். அவன் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு அங்க பேச்சே இடம் வாங்குறது, கார் வாங்குறது, லேண்ட் வாங்குறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. மிஞ்சி போச்சுன்னா சாப்பாடு. ஆனால் நமக்கு அதல்ல. நாம் மேலான ஒரு இடத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நமக்கே முதல்ல உணர்வு இல்லை. எடுத்து பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலி ஆயத்தப்படுறோம். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் உட்காந்து ஜோம் பண்ணிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. எழுந்திருக்கும் போது 5 நிமிஷம் ஜோம் பண்ணியாச்சுன்னா வேலை முடிச்சிருச்சு, அவ்வளவுதான். ஸ்பிரிச்சுவலி we are okay. கேட்டா சொல்லுவோம், அவங்க ஃபேமிலியில் அது கூட பண்றது இல்லை, நாங்க எவ்வளவோ பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, இது நீங்க அதான் திருப்பி நாங்க சொல்ற ஒரு வார்த்தை, we are all religious people மாறிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப, மதவாதிகள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது மத மக்கள் அல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஆவிக்குரியவர்கள், ஆன்மீகவாதிகள். உங்களுக்குள்ள எனக்குள்ளே அந்த தாட் வரணும், ஒரு ஆயத்தம் இருந்துகிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, கடைசி ஃபிளைட் இங்கேருந்து போகுது, இல்லை மொத்தமும் எரிய போகுது, கடைசி ஃபிளைட் ஒன்று இருக்கு. அந்த ஃபிளைட்டை பிடிக்க எப்படி போவீங்க நீங்க? மொத்தம் அடுத்த ஸ்டெப் எப்படியாவது ரீச் ஆகணும்னு போவீங்க தானே? நீங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம், அதெல்லாம் சும்மா சொல்றாங்க, இன்னொரு ஃபிளைட்டு கண்டிப்பாக வரும், அப்படியா சொல்லுவோம்? ஒரு ட்ரெயின் பிடிக்கும்போது, ஃபிளைட் பிடிக்கும்போது இருக்கக்கூடியதான அந்த உணர்வு, வேகம் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லையே. யோசிச்சு பாருங்க, அவன் பயபக்தி உள்ளவன் ஆயிட்டான், பயம் வந்துருச்சு அவனுக்கு, ஐயோ உலகம் அழிய போகுது. அந்த விஷனை அப்படியே பசங்களுக்குள்ளேயும் கொண்டு போயிட்டான். அவர்களும் பயபக்தி உள்ளவர்களாய் மாறிட்டாங்க, உட்காந்து பேழையை கட்டுறாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்களுக்கு பயபக்தி இல்லை. இன்னைக்கு பயபக்தி எதுக்காக இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஃபியூச்சருக்காக இருக்குது. உங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். நீட் எக்ஸாம் ரிசல்ட் வருதுன்னா அன்னைக்கு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றீங்க. என்ன பயம், என்ன பக்தி! எக்ஸாம் எழுத போகும்போது ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்லை, ரிசல்ட் வரும்போது ஃபாஸ்டிங். எழுதுற அன்னைக்கு ஒழுங்கா எழுதணும், ரிசல்ட் ஒழுங்கா வரும். எழுதுற அன்னைக்கு ஒழுங்கா எழுதுறது இல்லை, ரிசல்ட் அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது. ஒரு பையன் சொன்னான், காலைல கேட்டேன் சாப்பிட்டியாடான்னு, இல்லை ஃபாஸ்டிங்னா. நான் ரிசல்ட் வருதானே, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா? இப்போ நீ ஃபாஸ்டிங் இருக்குன்னா ரிசல்ட் வருதுன்னு தான் அர்த்தம். நீ நிறைய பேர் அப்படி இருக்காங்க, அவங்கள மாதிரியே தான் நீங்களும் இருக்கீங்க. ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வரணும், இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட் வரணும், இல்லை அடுத்த போஸ்டிங் வரணும்னா அப்படியே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்குலாம் வந்துடுவாங்க. குறிப்பெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க, ஜப குறிப்பு, நைட்டு ஜப குறிப்பு, ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஜப குறிப்பு, சோத்திரம் 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 சோத்திரம். கிடைச்சிருச்சுன்னா வர்றதே இல்லை இந்த பக்கம். அவ்வளோதான், இவ்வளோதான் உங்களை மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. குழந்தை வேணும்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் வந்துடுறிய, பிறந்த பிறகு இந்த பக்கம் வர்றதே இல்லை. வழியில் பார்த்து கேட்குறாரு, எங்கே சர்ச்சு பக்கமே வரல, எங்கே பாஸ்ட் இவனை வச்சுக்கிட்டு வர முடியுது? பிள்ளையோடையே நேரம் சரியா இருக்கு, இருங்க பிள்ளையோடையே இருங்க. ஏசுநாதர் வந்துட்டு போன பிறகும் பிள்ளையோடையே இருங்க. உங்களுக்கு இப்போ அதானே இம்பார்ட்டன்ட்டு. நமக்கு எது முக்கியம்? எவ்வளோ அழகாக திருப்பி விட்டான் பாருங்க. நோவாக்கு பிள்ளை இல்லையா, ஏனோக்கு பிள்ளை இல்லையா? அத்தனை பேருக்கும் பிள்ளை இருந்துச்சு, எல்லாரும் பிள்ளை குட்டிகளோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்களை கரெக்டாக இருந்தாங்கல்ல, ரெடி ஆகிட்டே இருந்தாங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, இன்னைக்கு ராத்திரியே நீங்க கிளம்புவீங்கப்பா. சரியா ஆண்டவரே, என்ன பண்ணலாம்? சாயங்காலமே ஒரு பர்ச்சேஸ் போயிட்டு வந்துடுவோம் எகிப்துக்குள்ள. ஊருக்கு போறோம்னா நம்ம முதல் வார்த்தை என்ன பேசுவோம்? பர்ச்சேஸ் தானே. ஊருக்கு போறோம்னு டிக்கெட்டை போட்ட உடனே முந்தின 2 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? மோசே கிட்ட காலையில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இன்று ராத்திரி பார்வோன் உங்களை அனுப்பி விடுவான், நீங்கள் புறப்பட போகிறீர்கள். மோசே என்ன பண்ணியிருக்கணும்? ஆரோன் அத்தனை பேர்ட்டையும் சொல்லிடு, எகிப்து உங்களுக்கு ஒரு ட்ரிப் அடிக்க சொல்லு, மொத்தத்தையும் பர்ச்சேஸ் பண்ண சொல்லு, இன்னும் எத்தனை நாள் போக போகிறோன்னு தெரியல, அதானே சொல்லணும். ஆண்டவர் சொல்கிறார், சாயங்காலமாக எல்லாரும் போய் பஸ்கா ஆசாரிங்க. என்னது பஸ்கானா என்ன? ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசிட்டு அவன் ஒரு பையில வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதா? பர்ச்சேசிங் உள்ளறா. அப்புறம் என்ன பண்ணோம்? கையில் கும்பு பிடிச்சிக்க, அப்புறம் செருப்பு போட்டுக்க, அப்புறம் கசப்பான கீரை சாப்பிடு, அப்புறம் சொல்லும் போது புறப்பட்டு போயிரு. அப்புறம் நடுவில் ஒரு மெஸ் மேட்ரை சொல்ல மாட்டீங்களே.
எகிப்து அன்னைக்கு வல்லரசு அமெரிக்கா, அன்னைக்குள்ள அமெரிக்காவில் நியூயார்க்லேருந்து கலிஃபோர்னியாலேருந்து கிளம்ப சொல்றீங்க, ஷாப்பிங் மால் போகாமே வா, வழிக்கு ஏதாவது பசங்களை கூப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு வானா ஸ்நாக்ஸ் இல்லாமல் வர மாட்டேங்குது. சர்ச்சுக்கு வரும்போதே ஸ்நாக்ஸோட தானே வருது. இப்போ இப்படி ஒரு சுபாவம் வச்சிருக்கிற நம்ம கிட்ட வருகைக்கு ஆயத்தப்படுனா எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆயத்தப்பட்டு நிற்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் புறப்பட சொல்ற, அன்னைக்கு ராத்திரி புறப்பட, இமிடியட், உடனே அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, கையில் இருக்கிற மாவு மட்டும் எடுத்துக்கிட்டார். அந்த மாவு என்ன வந்துச்சு? 1 மாசத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் மாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் 40 வருஷம் போஷிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருந்தார். யாக்கோபு தான் சொன்னார் கோலும் கையுமா வந்தேன்னு. ஆனால் ஒரு நாளும் மோசே சொல்ல கோலும் கையுமா வந்தேன்னு. ஆனால் உண்மையிலேயே மோசே கோலும் கையுமா தான் வந்தார். ஒன்றும் இல்லை, 40 வருஷம் கர்த்தர் போஷித்தார். அந்த தேவன் தான் உங்களையும் சொல்றார், ரெடியா இரு, எப்போ வேணாலும் கிளம்ப சொல்லுவேன், எப்போ வேணாலும் இங்கிருந்து புறப்பட வேண்டி இருக்கும். நீங்க புறப்படுற இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, நீங்க புறப்படவே மாட்டீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. புறப்பட இன்னைக்கு எல்லாரும் இன்றைக்கு இஸ்ரவேலை நோக்கி புறப்பட போகிறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? கணவர்களை பார்த்து, நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, நீங்க மோசே எல்லாம் போங்க, போய் அங்கே ஒரு நல்ல இடம் பாருங்க, பிள்ளைகளுக்கு ஸ்கூலையும் பாருங்க, மார்க்கெட்லாம் இருக்கான்னு பாருங்க, பார்த்துட்டு டிபெண்டன்ட் விசா போடுங்க, நாங்க பின்னாடி வர்றோம். நான் நினைக்கிறேன் அழகா ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. மோசேயோடு கூட 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டோம். ஏன் பெண்கள் வந்தாங்க? நாங்கள் இல்லை. ஒருவேளை எல்லாம் டிபெண்டன்ட் விசாக்கு அமுச்சு விட்டுருச்சு போல, முன்னாடியே நீங்க போங்க. இன்னைக்கு சொல்லி பாருங்க, கூட வரதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம்? நான் ஸ்பிரிச்சுவலி சொல்றேன், தேவன் இன்னைக்கு கிளம்பு அப்படின்னா கிளம்ப முடியுமா? கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கன்ஃபார்மா ஒரு பெரிய கூட்டம் வராது. திடீர்னு சொல்லிட்டார் அந்த அம்மாட்ட, யாரு தூதன் வந்து சொல்லிட்டாரு லோத்துவின் மனைவி கிட்ட, கிளம்பு அப்படின்னு. அந்த அம்மா கடைசி வரைக்கும் கிளம்பல பாருங்க. கிளம்புறதுக்கு வாய்ப்பு ஆண்டவரும் சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம்? உடனே இந்த பூமியை விடு அப்படின்னா விடுறதுக்கு யாருக்கும் இன்னைக்கு எண்ணம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் வித்து தரித்திரட்ட குடுறா, கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு வா. அவன் துக்கத்தோடு கூட போய் விட்டான். ஆனா பணக்கார வாலிபன் துக்கத்தோடு போயிட்டான். ஆனா இன்னொரு பணக்காரர் இருக்கான் சகையுன்னு, அவன் சொன்னா எல்லாத்தையும் பாதியை வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்றேன், யாருக்காவது கொடுக்க வேண்டியதா 4 மடங்கா கொடுத்துறேன். கர்த்தர் சொன்னாரு, என்னடா நான் சொல்லாமே ரெடி ஆயிட்டு நீ. இன்னைக்கு ஒரு கூட்டம் அதற்கு தயாராக இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் என்னிடத்தில் இருக்கிறவைகள் அல்ல, என் வீட்டுக்கு வருகிற இயேசு எனக்கு முக்கியம். அதற்காக நான் எல்லாவற்றையும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன். அட் எனி டைம் காட் கூட கூப்பிடும் போது நான் போவேன் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் பேழையை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம்.